அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமி ஐயப்பனுடைய கால்கள் கட்டப்பட்டு இருக்கும்லங்க, அது ஏன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதே மாதிரி கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது யோக நரசிம்மர் கோவில்லையும் யோக தட்சிணாமூர்த்தி கோயில்லையும் யோக நிலையில் இருக்கிற தெய்வ திருவுருவச் சிலைகள் இருக்குங்க. இப்படி இருக்கிறதுக்கு பேர் யோக பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. சுவாமி ஐயப்பன் இயற்கையாகவே சாந்த குணம் உடையவருங்க. சாஸ்தா யோக நிலையில் அமர்ந்திருப்பதை நாம் சபரிமலையில் காணலாம். வீரமும் கம்பீரமும் உடைய தோற்றத்தை அச்சன் கோவிலிலும் ஆரியங்காவிலையும் நம்ம பார்க்கலாங்க. ஆனால் சபரிமலையில் மட்டும்தான் ஐயப்பன் யோக நிலையில் இருப்பார். ஏன்னா சபரிமலை தான் மகா பலிபீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் தவக்கோலத்தில் காட்சி தருறாருங்க சுவாமி ஐயப்பன். சாஸ்திரப்படி ஆண்களுடைய இரு தொடைகளும் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கானது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரின்றதுனால இரு கால்களையும் அடக்கி கால்களை நிலத்தில் ஊன்றி முதுகு தண்டுவடம் நேராக இருக்க மாதிரி அமர்ந்திருப்பாருங்க. இதுக்கு பெயர் தான் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த யோக நிலையில் அமர்ந்திருக்கிறதுக்கு பெயர் தான் ஹரிவராசனம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நம்ம சுவாமி ஐயப்பனுடைய இந்த யோக நிலையை சபரிமலையில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். அச்சன்காவிலையும் ஆரியன் கோவிலையும் வீரமும் கம்பீரமும் உடைய தோற்றத்தில் நமக்கு சுவாமி ஐயப்பன் காட்சி தருவாருங்க. நன்றி.